الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், வமா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப இல்லா லிதுபய்யின லஹுமுல்லதி இக்தலஃபூ ஃபீ. வேதம் வழங்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த விஷயங்களை எல்லாம் தவறாக விளங்கி உங்களோடு கருத்து முரண்பாடு செய்கிறார்களோ அந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக விளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவர்கள் எதையெல்லாம் தவறாக புரிந்திருக்கின்றார்களோ அந்த விஷயங்களை அவர்களுக்கு நீங்கள் தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த குர்ஆனை உங்கள் மீது நாம் அருளி இருக்கின்றோம். எந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் தவறாக புரிந்திருக்கின்றார்களோ அதனுடைய தெளிவான விளக்கம் இந்த குர்ஆனில் இருக்கின்றது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், மேலும் இந்த வேதம் இறை நம்பிக்கையாளர்களாகிய முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஹுதன், நேரான சரியான பாதையை காட்டக்கூடியதாகவும் இன்னும் அருளாகவும் இந்த குர்ஆன் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறங்கியது ஏன் தெரியுமா? எதையெல்லாம் தவறாக புரிந்திருக்கின்றார்களோ அந்த விஷயத்தில் தெளிவான விளக்கத்தை நபியே நீங்கள் கொடுப்பது உங்கள் மீது கடமை. அந்த தெளிவான விளக்கத்தை இந்த குர்ஆன் உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்காக வேண்டித்தான் தெளிவான விளக்கங்கள் நிறைந்த குர்ஆனை உங்களுக்கு நான் இறக்கி அருள் இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த பல்வேறு செய்திகளை சென்ற 3 வாரங்களாக நாம் பார்க்கின்றோம். அதை ஒருமுகப்படுத்தி நாம் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து 5 விதமான தவறான கொள்கையில் இருக்கிறார்கள். அந்த 5 தவறான கொள்கையையும் குர்ஆன் மறுத்து பேசி அதில் தெளிவான விளக்கத்தை குர்ஆன் சொல்கிறது. அதில் முதலாவது தவறான கொள்கை என்ன? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறைவன் என்பது முதல் தவறான கொள்கை. குர்ஆன் தெளிவாக மறுத்து பேசுகிறது. லகத் கஃபரல்லதீன காலு லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். நிச்சயமாக அல்லாஹ் என்பவன், அல்லாஹ் யார் என்றால் மரியமுக்கு பிறந்த மகன்தான் அல்லாஹ் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக காபிர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்ல. லகத் கஃபரல்லதீன கஃபரு, அப்படி கூறுபவர்கள் காபிர்கள் என்று குர்ஆன் தெளிவாக மறுத்து பேசுகிறது. அது மட்டுமல்ல, நாளை மறுமையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஒரு விசாரணை நடத்துவார். எல்லோரிடமும் கேள்வி கணக்குண்டு, எல்லா நபிமார்களிடத்திலும் கேள்வி கணக்குண்டு. அதில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி பதிலை அல்லாஹ் தெளிவாக சூரத்துல் மாஇதா என்று சொன்னாலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம். வானத்திலிருந்து உணவு தட்டு இறங்கியது. அந்த உணவு தட்டு என்ற பெயரிலேயே அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த சூறாவின் இறுதியில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை மிக தெளிவாக பதிவு செய்கிறது குர்ஆன். என்ன கேட்பான் தெரியுமா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, யா ஈசா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசாவே, அன்த குல்த லின்னாஸி தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னை விட்டுவிட்டு உங்களையும் உங்களுடைய தாய் மரியமையும் கடவுளாக எடுத்து வணங்க வேண்டும் என்று நீர் கூறினீரா என்று கேட்பான். இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆடி போயிடுவாங்க. சொல்லுவாங்க, சுப்ஹானக
சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யல்லா நீ ரொம்ப பரிசுத்தமானவன், யல்லா நீ ரொம்ப பரிசுத்தமானவன். قال سبحانك ما يكون لي ان اقول ما ليس لي بحق. சத்தியத்தை தவிர அசத்தியத்தை சொல்வதற்கு எனக்கு என்ன ஆகிவிட்டது, நான் எப்படி சொல்வேன்? சொல்லிவிட்டு சொல்வார்கள், இன் குந்து குல்துஹு ஃபகத் அலிம்த. நான் அவ்வாறு சொல்லி இருந்தால் அது உனக்கே தெரியும் அல்லவா? ஏன் கேள்வி கேட்கிறது தெரியல. நான் அப்படி சொல்லி இருந்தால் இன் குந்து குல்துஹு ஃபகத் அலிம்த, என்னை வணங்க வேண்டும், என்னுடைய தாயை வணங்க வேண்டும் என்று நான் சொல்லி இருந்தால் ஃபகத் அலிம்த, அது உனக்கே தெரியுமே நான் சொல்லி இருந்தேன் என்று. அப்படி நான் சொல்லவில்லை என்பது உனக்கு தெரியும். அதனால அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா அவங்க சொல்லுவாங்க, தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக். என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ நன்கு அறிந்தவன், ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை ஏன் சொல்றாங்க தெரியுமா? என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை நீ அறிந்தவன் என்ற இந்த வார்த்தையை ஏன் பதிலாக சொல்கிறார்கள் என்றால், என்னை வணங்க வேண்டும், என்னுடைய தாயை வணங்க வேண்டும் என்று நான் சொல்வதென்ன, என்னுடைய உள்ளத்தில் கூட நினைத்ததில்லையே, நான் அப்படி நினைத்து பார்த்ததே இல்லையே, என்னுடைய உள்ளத்தில் கூட அப்படி ஒரு சிந்தனையே எழவில்லையே, என்னுடைய உள்ளத்தில் கூட அப்படி சிந்திக்கவில்லை என்பது உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை இப்படி நிப்பாட்டி கேட்கிறையே, நீ என்ன நினைச்சு கேட்கிறேன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை நீ நினைக்கின்றாய், என்னுடைய உள்ளத்தில் கூட நான் அப்படி நினைக்கவில்லை என்பது உனக்கு தெரியும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த கியாமத் நாளிலே நிற்க வைத்து என்னை கேட்கிறாயே, நீ என்ன நினைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியாது. சொல்லிவிட்டு சொல்வார்கள், இன்னக அன்த அல்லாஹுல் கயூம், மறைவான அனைத்து ஞானங்களையும் நீ அறிந்தவனாக இருக்கின்றாய். சொல்லிவிட்டு சொல்வார்கள், மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் இஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும். எனக்கு என்ன கட்டளை இட்டாயோ அந்த கட்டளையை தான் நான் சொன்னேன். அது என்ன கட்டளை? என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமாகிய, என்னுடைய கர்த்தரும் உங்களுடைய கர்த்தருமாகிய அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப், என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப்பு ஒருவன் தான், அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று தான் நான் சொல்லி வந்தேன் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையில் சொல்வார்கள் என்பதாக குர்ஆன் தெளிவான விளக்கத்தை நமக்கு சொல்கிறது. இரண்டாவது தவறான கொள்கை என்ன? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளின் குமாரர். குர்ஆன் எப்படி மறுத்து பேசுகிறது தெரியுமா? வகாலத்தின் நஸாரா, கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், நஸராக்கள் சொல்கிறார்கள், அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், மஸீஹ் ஈசா அல்லாஹ்வின் குமாரர் என்று சொல்கிறார்கள். ذلك قولهم بأفواههم, எந்த ஆதாரமும் மற்ற அவர்கள் தங்களுடைய நாவுகளினால் உளறுகின்ற உளறல். அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படியும் சொல்கின்றான், வகாலு தகதர் ரஹ்மான் வலதா, ரஹ்மான் ஒரு குமாரனை, ஒரு மகனை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய தவறு என்றால், லகத் ஜித்தும் ஷைஅன் இத்தா, அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய அபாண்டத்தை நீங்கள் சுமந்துகிறீர்கள். இது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், தகாதுஸ் ஸமாவாத்து யதஃபத்தர்ன, இதனால் வானம் வெடித்து சிதறி போய்விடும், அவ்வளவு வானம் கோபப்படுகிறது. இந்த வார்த்தையினால் அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கின்றான். பூமி இந்த வார்த்தையினால் பிளந்து விடும். அடுத்து சொல்கின்றான், மலைகள் எல்லாம் சிதறுண்டு தூள் தூளாக பறந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லாஹ்வின் குமாரர் என்று. இதனால் வானம் கூட சிதறிவிடும், வானம் பிளந்து விடும், பூமி பிளந்து விடும், இதனால் மலைகள் கூட சுக்குநூறாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட வார்த்தை இது என்பதாக குர்ஆன் மறுத்து பேசுகிறது. மூன்றாவது ஒரு தவறான கொள்கை, அதைத்தான் தமிழிலே இப்படி சொல்வார்கள், திரியேகத்துவம் என்பதாக சொல்வார்கள், திரித்துவம் என்றும் சொல்வார்கள். அதாவது பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூன்று கடவுள் என்று ஒரு கொள்கை அவர்களிடத்திலே. இந்த மூன்றும் சேர்ந்து ஒருமித்த ஒரு கடவுள்
அதுதான் கடவுளுடைய உருவத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், அதுதான் ஈசா என்பதாக சொல்வார்கள். குர்ஆன் தெளிவாக மறுத்து பேசுகிறது. லகத் கஃபரல் லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா. நிச்சயமாக அல்லாஹ் என்பவன், கடவுள் என்பவன், இறைவன் என்பவன் மூன்று கடவுளின் ஒருமித்த ஒரு கடவுள், மூன்று கடவுளும் சேர்ந்து ஒரு கடவுளாக ஆகிவிட்டார் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் காபிராக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், வலா தகூலு ஸலாஸா, இறைவன் மூன்று என்று சொல்லாதீர்கள். இன்தஹூ, அவ்வாறு சொல்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். கைரல் லக்கும், அதுதான் உங்களுக்கு நல்லது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹு இலாஹு வாஹித், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்றெல்லாம் சொல்லாதீர்கள். இன்னல்லாஹு இலாஹு வாஹித், நிச்சயமாக அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் என்பதை ஆணித்தரமாக குர்ஆன் மறுத்து பேசுகிறது. இதே போன்று நான்காவது ஒரு தவறான கொள்கை, அது என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள், சிலுவையில் அவர்கள் மரணித்தார்கள் என்ற ஒரு நான்காவது தவறான கொள்கை. குர்ஆன் இதை அழகாக தெளிவாக மறுத்து பேசுகிறது. ஒமா கதலூஹு, யாரால் சிலுவையில் ஏற்றப்பட்டார்கள் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், யூதர்களால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் பேசுகின்றான், வமா கஸலூஹு, அந்த யூதர்கள் அவரை கொலை செய்யவில்லை. வமா ஸலபூஹு, அந்த யூதர்கள் அவரை சிலுவையில் ஏற்றவில்லை. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, வமா ஸலபூஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் சிலுவையில் ஏற்றவில்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், மாறாக அவரை போன்ற ஒரு தோற்றம் வேறொரு மனிதரின் மூலமாக காட்டப்பட்டது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வமா கஸலூஹு யகீனா, யகீன்னா நமக்கு தெரியும், உறுதி. வமா கஸலூஹு யகீனா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உறுதியாக அவர்கள் கொலை செய்யவில்லை, உறுதியாக அவர்கள் சிலுவையில் ஏற்றவில்லை. குர்ஆன் மறுத்து பேசுகிறது. இது நான்காவது கொள்கை. ஐந்தாவது தவறான கொள்கை என்ன? சிலுவையில் ஏற்றப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், உயிரையே கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த உயிரையே கொடுத்தார்கள், சிலுவையில் ஏற்றப்பட்டார்கள், எல்லாத்தையும் மறுத்து பேசுது. யூதர்கள் அவர்களை கொலை செய்யவே இல்லை, யூதர்கள் அவர்களை சிலுவையில் ஏற்றவே இல்லை. குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. ஐந்தாவது தவறான கொள்கை என்னன்னா, உயிரையே கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? நாம் செய்த பாவத்திற்கு, நாம் எல்லாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாகத்தான் அவர் உயிரை கொடுத்தார். குர்ஆன் தெளிவாக மறுத்து பேசுகிறது. வலா தஸிரு வாஸிதத்துன் விஸ்ர உக்ரா, யாருடைய பாவச் சுமையையும் வேறொருவர் சுமக்க மாட்டார். நன்மை வேண்டாம் எத்தி வைக்கலாமே தவிர பாவத்தை எத்தி முடியாது, பாஸ் பண்ண முடியாது. ஒருவர் செய்த பாவத்திற்காக அந்த பாவச் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்று குர்ஆன் பேசுகிறது. இது 5 தவறான கொள்கைகள். இந்த 5மே தவறு. இதை தவறு என்று புரிய வைப்பதற்குத்தான் குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹ் சொல்கின்றார். இந்த 5 தவறான கொள்கைகளையும் நீங்கள் சரியாக புரிய வைக்க வேண்டும், முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தெளிவான குர்ஆன், அதற்குத்தான் ஹுதன், நேர்வழி பெற்ற, நேர்வழி நிறைந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். கணியத்துக்குரியவர்களே, 5வது ஒரு கொள்கை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அந்த 5வது கொள்கையை குர்ஆன் எதிர்க்கவில்லை, குர்ஆன் அதை மறுத்து பேசவில்லை. அது என்ன 5வது கொள்கை என்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலோடு வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். இங்கதான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். முன் சென்ற 5 கொள்கைகளை தவறு என்று குர்ஆன் தெளிவாக சொன்னது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள், மீண்டும் அவர்கள் வருவார்கள் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்களே, இதை குர்ஆன் மறுத்து பேசுகிறதா என்றால் மறுத்து பேசவில்லை, மாறாக ஆதரித்து பேசுகிறது. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்கின்றான், யூதர்களுடைய கெட்ட தன்மைகளை எல்லாம் விளக்கிக் கொண்டே வருகிறான். அப்படி விளக்கிக் கொண்டே வரும் பொழுது யூதர்களுடைய பழக்கம் என்னவென்றால், செய்த ஒப்பந்தத்தை மறுப்பார்கள், அல்லாஹ்வின் வசனத்தை மறுப்பார்கள், அநியாயமாக நபிமார்களையே கொலை செய்வார்கள். இதெல்லாம் யாருடைய பண்பு? யாருடைய பண்புகள், தன்மைகள்?
யூதர்களுடைய தன்மைகள், அவர்களுடைய இழிவான குணங்களை அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். அதில் என்ன? நபிமார்களையே கொலை செய்தவர்கள் யூதர்கள். பேசிட்டானா? இப்படி வரும்போது அல்லாஹ் சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அபாண்டத்தை சுமத்தினார்கள், விபச்சாரம் செய்தார்கள் என்று. இதுவும் யூதர்களுடைய கெட்ட தன்மை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய மரியமின் மகனாராகிய ஈசாவை நாங்கள் கொன்று விட்டோம் என்று அவர்கள் கூறியதும் தவறு. இங்க கவனிக்கணும், அல்லாஹ் தஆலா கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்றான்? யூதர்களுடைய கெட்ட பண்பு என்ன அப்படின்னா, நபிமார்களே கொலை பண்ணியிருக்காங்க, இது தவறு. இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து தவறு என்று சொல்லவில்லை, கொலை செய்யவே இல்லையே. அல்லாஹ் என்ன சொல்றான் கவனிக்கிறீங்களா? நாங்கள் கொன்று விட்டோம் என்று அவர்கள் கூறுவது பொய். நாங்கள் கொன்று விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அது தவறு. எனவே உடனே அல்லாஹ் சொல்றான், ஒமா கதலுஹு, அவர்கள் அவர்களை கொலை செய்யவில்லை. ஒமா ஸலபூஹு, அவர்கள் அவரை சிலுவையில் ஏற்றவில்லை. ஒமா கதலுஹு யகீனா, உறுதியாக அவர்கள் அவரை கொலை செய்யவில்லை. கொலை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்களே, அப்படி சொல்வது தவறு என்று சொல்கிறான். அதற்கு முன்பு வந்த பல நபிமார்களை கொலை செய்தார்கள், ஆனால் உறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யவில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் அதோட நிறுத்தலுங்க. அடுத்து என்ன தெரியுமா சொல்றான்? பல், மாறாக. இப்ப யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யல, அப்ப என்ன நடந்துச்சு? பல் ரஃபஅஹு அல்லாஹு இலை, மாறாக அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். இப்ப இதை வலியுறுத்தி பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கொலை செய்யவில்லை, சிலுவையில் ஏற்றவில்லை, மாறாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அப்ப கிறிஸ்தவர்கள் எத்தனையோ தவறான கொள்கைகள், அந்த அனைத்தையும் மறுத்து பேசிய குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை ஆதரித்து பேசுகிறது. எனவேதான் நினைவில் வைக்க வேண்டும், நம்முடைய கொள்கை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், கியாமத்தின் சமீபத்தில் வருவார்கள் என்பது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய யோகித்த முடிவு மட்டுமல்ல, இதை விட்டு வெளியில் சென்றவர்கள் கூட, அதாவது நாங்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த கொள்கையை விட்டு பிசகி சென்றவர்கள், நினைவில் வையுங்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கின்றான், அவர்கள் கொலை செய்யப்படவில்லை, சிலுவையில் ஏற்றப்படவில்லை சொல்லிவிட்டு உடனடியாக சொல்கின்றான் பல், மாறாக. பல் என்ற வார்த்தை என்னன்னா, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத புரிய வைக்கிறது தான் பல் வரும். இப்ப இப்படி நடக்கல, அப்ப என்ன நடந்துச்சு? பல், மாறாக ரஃபஅஹு அல்லாஹு இலை, அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். இன்னொரு இடத்துல வருது, வராஃபிஉக இலைய, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், என் பக்கம் உம்மை உயர்த்தி கொள்வேன். இவ்வளவு தெளிவாக அந்த கொள்கையை குர்ஆன் பிரகடனப்படுத்துகிறது. மனதில் பதிய வைக்க வேண்டும். இது மட்டுமல்ல, பல்வேறு ஹதீஸ்களை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? மரியமுடைய மகன் ஈசா. தெளிவான சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே, மரியமுடைய மகனாகிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்தின் சமீபத்தில் வருவார்கள் என்பதை பல்வேறு ஹதீஸ்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைக்கிறார்கள். புகாரியில் வருகிறது, 3449வது ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம் ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும், மரியமின் மகனார் உங்களுக்கு மத்தியிலே இறங்கி வரும் பொழுது உங்களில் இருந்தே ஒருவர் இமாமாக நின்று தொழ வைப்பாரே, அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவாங்க. அந்த நேரத்தில், அதாவது ஃபஜருடைய தொழுகையின் நேரத்தில் வருவார்கள். அந்த நேரத்தில் உங்களில் ஒருவர் இமாமாக நின்று தொழ வைப்பார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை பின்பற்றி பின்னால் நின்று தொழுவார்கள். எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும்! ஒரு நபி, முன்னால் வந்த ஒரு நபி உங்களில் உள்ள ஒருவரை
பின்பற்றி பின்னால் நின்று தொழுவார்களே, அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தெரியுமா? புகாரியில் வருகிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அசத்தியத்தை எதிர்த்து என்னுடைய சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் தொடர்ந்து யுத்தங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். யுத்தங்கள் சூடுபிடிக்கும். அந்த நேரத்திலே மரியமின் மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். அப்பொழுது முஸ்லிம்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வார், தஆல வாருங்கள், சல்லி, நீங்கள் வந்து தொழ வையுங்கள் என்று சொல்வார். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, லா, இல்ல. ஒரு ரிவாயத்துல வருது, லா இன்னமா உகீமத் லக, இப்பொழுது இகாமத் சொல்லப்பட்டதே அது நீங்கள் இமாம் என்ற அடிப்படையில் இகாமத் சொல்லப்பட்டது. இப்ப நீங்க தான் தொழ வைக்கணும். அடுத்தடுத்து வக்துல வேண்டாம் என்ன செய்யறேன், நான் தொழ வைக்கின்றேன். இப்பொழுது இகாமத் சொல்லப்பட்டதே அது உங்களுக்காக சொல்லப்பட்ட இகாமத், நீங்கள் தொழ வையுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்வார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இது வருகிறது, இன்ன பஅதகும் அலா பஅதின் உமரா, உங்களில் சிலருக்கு தலைவராக இருக்க தகுதி படைத்தவர்கள். எனவே இப்பொழுது தலைமை தாங்கி நீங்களே தொழ வையுங்கள், நான் பின்னால் நின்று தொழுகிறேன். சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், தக்ரிமத்தல்லாஹி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தை அல்லாஹ் இப்படி சிறப்பித்து வைத்திருக்கிறார். ஒரு நபியாக இருக்கின்ற நான் உங்களை பின்பற்றி தொழுகிறேன். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் இப்படியெல்லாம் சிறப்பித்து வைத்திருக்கின்றான் என்பதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, புகாரியில் வருகின்றது, 3448வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சத்தியம் செஞ்சு சொன்னாங்கன்னா அது எவ்வளவு உறுதியான செய்தியாக இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், லயூஷிகு அய்யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்னு மரியம்னு வரும், மரியமின் மகனார். ஏன்னா எவனாவது ஒருத்தன் நான் தான் ஈசான்றான். அப்ப மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைவில் வருவார்கள், இதை நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வருகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த முதல் அடையாளம் என்ன தெரியுமா? மரியமின் மகன் தான் வருவார், வேற எவனும் கிடையாது. மரியமின் மகன் வருவார், இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? எப்படி வருவார், வந்து என்ன செய்வார் தெரியுமா? இதைத்தான் முஸ்லிம்கள் விளங்க வேண்டும். ஹகமன் அத்லா, நீதியான நேர்மையான ஆட்சி செய்வார். முஸ்லிம்களுக்கு ஆட்சி தலைவராக இருப்பார். அவங்க சின்ன சின்ன கிராமத்துல எங்கேயோ பிறந்தவன், யாருக்கோ பிறந்தவன்லாம் நான் தான் மதி, நான் தான் ஈசான்றான். ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு கீழ் அடிமையாக இருந்தவன் எல்லாம் நான் தான் ஈசா என்று சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது அடையாளம் ஹகமன் அத்லா, நேர்மையான ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் என்ன தெரியுமா? ஃபயக்ஸிரு ஸலீப வல் ஹின்ஸீர, சிலுவையை உடைத்து எறிவார்கள், பன்றியை ஒழிப்பார்கள். என்ன? சிலுவையை உடைத்து எறிவார்கள். அதாவது சிலுவையை வணங்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். விட்டு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தூதர் என்று ஏற்றுக்கொள்வார்கள். கடவுள் என்பதை மறுத்து விடுவார்கள். அவர்கள் சிலுவையில் ஏற்றப்பட்டார்கள் என்பதை எல்லாம் விட்டு விடுவார்கள். காரணம், நேரடியாக வந்து சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் தவறான கொள்கையில் இருக்கிறீர்கள் என்று. சிலுவையை வணங்கக்கூடியவர்களும் பன்றி இறைச்சியை உண்ணக்கூடியவர்களும் அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். காரணம், அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சிலுவையை வணங்கக்கூடிய ஒரு நபர் கூட அப்பொழுது இருக்க மாட்டார். அந்த தவறான கொள்கையை அனைவர்களும் விட்டு விடுவார்கள். எப்பொழுது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய பிறகு. பன்றி இறைச்சியை விரும்பி தின்னக்கூடியவர்கள் வேதக்காரர்கள் பன்றி இறைச்சியை தின்னுவதை விட்டு விடுவார்கள். அடுத்து அடையாளம் என்ன தெரியுமா?
இந்த சொன்னது இருக்க இதெல்லாம் 3வது 4வது அடையாளம். என்னது? சிலுவையை வணங்கக்கூடியவர்களை விட்டு வைக்க மாட்டார்கள். பன்றி இறைச்சியை சாப்பிடுபவர்களும் இருக்க மாட்டார்கள். அனைவர்களையும் ஒழித்து விடுவார்கள். அனைவர்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்த அடையாளம் 5வது, போரை நிறுத்தி விடுவார்கள். போரை, இதெல்லாம் அடையாளங்கள். போரை நிறுத்தி விடுவார்கள். ஜிஸ்யா வரி வாங்குவதையும் மறுத்து விடுவார்கள். அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜிஸ்யா வரினா என்ன? இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே பாதுகாப்பாக இருக்கலாம் தாராளமாக. என்ன செய்யணும்? கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோமா இல்லை? எத்தனை வரி? ஜிஎஸ்டி அது இதுன்னு எத்தனை வரி கட்டுறோமா? எந்த வரியும் வேணாம், ஒரே ஒரு வரி ஜிஸ்யா. அதுக்கு பேர் நீங்க கட்டிட்டீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை, நிம்மதியாக வாழலாம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜிஸ்யா வரியெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏன்? எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. போர் நிறுத்தப்படும். உலகத்தில் ஆங்காங்கே இஸ்லாமியர்களை எதிர்த்து யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது அல்லவா? யுத்தம் செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். யுத்தங்கள் நிறுத்தப்படும். காரணம், அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஜிஸ்யா வரி கொடுத்து நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்து கொள்கின்றோம் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். ஜிஸ்யாவை மறுப்பார்கள் என்றால் எந்த பொருள்? அனைத்து மக்களிடத்தில் இருந்து இஸ்லாத்தை மட்டுமே ஏற்பார்கள், ஜிஸ்யா வரி வாங்க மாட்டார்கள். அடுத்து வருகின்றது அவர்களுடைய அடையாளம், வயபீதுல் மால். இதெல்லாம் புகாரியில் வருகிறது. வயபீதுல் மாலு ஹத்தா லா யக்பல் அஹதுன். செல்வம் பெருகி வழியும். செல்வம் பெருகி வழியும். எல்லா இடத்திலும் செல்வங்கள் நிறைந்திருக்கும். ஏழைகள் யாரும் இருக்க மாட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தானம் தர்மத்தை பெறுவதற்கு, ஜகாத்தை பெறுவதற்கு லாயக்குபல் அஹதுன் யாரும் தயாரில்லை. எங்க கிட்ட அல்லாஹ் தஆலா இறக்கமா தந்திருக்கான், நாங்க வாங்க மாட்டோம். என்னுடைய கரம் கொடுக்கும் கரம் தான் என்ற நிலை ஏற்பட்டு விடும். அதாவது செல்வம் சார்ந்த வணக்கங்கள் அப்பொழுது இருக்காது. செல்வம் சார்ந்த வணக்கங்கள் இருக்காது. அனைவர்களிடத்திலும் செல்வம் பெருகி இருக்கும். ஜகாத்தின் மூலமாக, தான தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியாது. நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு தானம் தர்மங்கள் மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு வணக்கம். அந்த வணக்கம் அப்ப இருக்காது. இப்பவே அந்த வணக்கத்தை செஞ்சுக்கிறணும். அப்ப என்ன செய்வாங்க? அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவது என்பது பணத்தை வச்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியாது. தானம் தர்மம் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியாது. அப்படி என்றால் என்ன செய்வார்கள் தெரியுமா? உடல் சார்ந்த வணக்கத்தில் மட்டுமே ஈடுபட முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுவார்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், ஹத்தா தகுனு சஜ்தத்துல் வாஹிதா கைரன் மின துன்யா வ மா ஃபீஹா. எல்லார்ட்டையும் காசு பணம் இருக்கும். இப்ப காசு பணம் பெருசா இருக்காது. ஆனா உடல் சார்ந்த இபாதத், ஒரே ஒரு சஜ்தா செய்வது, இப்ப நமக்கு எல்லாம் தெரியல. தொழுகை கூப்பிட்டா ரொம்ப ஆல்ட்டா இருக்கு. ஃபஜர் தொழுகைக்கு நம்மளால எழுந்து வர முடியல. அல்லாஹ்வுக்கு முன்னால சஜ்தா செய்ய முடியல. இதை ஒரு பெரிய பாவம் நினைக்கிறது இல்லை. ஒரே ஒரு தடவை இப்லீஸ், அதுவும் ஆதமுக்கு சஜ்தா செய்ய மறுத்தான். அல்லாஹ்வுக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ய மறுத்துக்கிட்டு இருக்கோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே சஜ்தா செய்வது, அல்லாஹ்வுக்கு தொழுவது எவ்வளவு பெரிதாக கருதுவார்கள் என்றால், ஒரு முறை சஜ்தா செய்வது இந்த உலகத்தை விட சிறந்தது எங்களுக்கு அதுதான் என்று வணக்க வழிபாட்டில் அனைவர்களும் ஈடுபடுவார்கள். ஏன்? தெளிவா தெரிஞ்சு போச்சு மார்க்கம் எது. எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். உடல் சார்ந்த இபாதத் மட்டும்தான் இருக்கும். செல்வம் எல்லாருக்கும் இருக்கும். எனவே அது சார்ந்த இபாதத்து இல்லாமல் ஆகி தொழுகையில் அனைவர்களையும் ஈடுபடுவார்கள். இதையெல்லாம் அறிவிக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசி அபூ ஹுரைரா சொல்றாங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதை சொன்னேன் இல்லையா? இது எல்லாத்தையும் சுருக்கமா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கான். அந்த ஆயத்தை வேணா இன்ஷித்தும் இக்ரஉ இன்ஷித்தும், வேண்டுமென்றால் அந்த ஆயத்தை ஓதி பாருங்கள், இவையெல்லாம் சுருக்கமாக அந்த ஆயத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். வஇம் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்ல மௌத்திஹி, அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக அவர்களை அனைவர்களும் சரியாக ஈமான் கொண்டு விடுவார்கள். வேதம் வழங்கப்பட்டவர்களில் யாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக, அப்படின்னு அர்த்தம், இன்னும் மரணிக்கவில்லை,
மரணிப்பதற்கு முன்பாக அவர்கள் மீது சரியாக ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு யூதனும் கிறிஸ்தவனும் இருக்க மாட்டார். மிகச்சரியான ஈமானுக்கு அனைத்து வேதக்காரர்களும் வந்து விடுவார்கள். இல்லை என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கரத்தால் கொல்லப்படுவார்கள். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி இருக்கின்றார். நீங்கள் அந்த ஆயத்தை ஓதி பாருங்கள் என்பதாக அந்த ஆயத்தையும் ஓதி காண்பித்தார்கள் என்பதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மிக தெளிவாக இருக்க வேண்டியவர்கள் நாம் தான். மிக தெளிவான கொள்கையில் இருந்து இதை தெளிவான நிலையிலே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாய கடமையும் நமக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளுக்கு முன்பாக அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்பார்கள். அதற்கு அல்லாஹ் நம்மையும் காரணமாக அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.